அனைவருக்கும் இனிய வணக்கம். வெல்கம் டு சிவா டைரி. இந்த காணொளி சென்ற காணொளியின் தொடர்ச்சியாக இந்த காணொளி அமைய போகுது. சென்ற காணொலியில் உங்களுக்கு நான் லவுட்டன் புருனன் என்ற இடத்துக்கு போகிறேன். அங்கே ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு என்ன ப்ரைஸ் முடிஞ்சது, எப்படி நான் அந்த டிக்கெட் எடுத்துனான்னு சொல்லி அந்த புக்கிங் செய்தனான்னு சொல்லி உங்களுக்கு விவரமாக சொல்லியிருந்தான். அதே மாதிரி அந்த காணொலியில் ஒரு விடப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணிக்க இப்படியான ஒரு டூரிஸ்ட் ஏரியாவில் நாங்கள் ஹோட்டலில் booking.comல ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி அந்த booking.comல பார்க்க எனக்கு ஒரு அதில் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருந்தது. அதாவது அந்த பல்கனி எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஒரு ரூமுக்கு பல்கனி இல்லாமல் இருக்குண்டு. பல்கனி இருக்கிற ரூமில் ப்ளஸ் 10 franc 12 franc கூட. அப்போ நீங்கள் இப்படியான இடங்களுக்கு விசிட் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஓகே, நாங்கள் பல்கனியில் இருந்து வியூவை ரசிக்கலாம், பல்கனியில் இருக்கணும், ஒரு ஷேர் ஒன்று போட்டிருப்பாங்க அதில் இருக்கணும் அப்படி விரும்பினீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியான பல்கனோட சேர்ந்து நீங்கள் அந்த புக் பண்ணலாம். அந்த ஹோட்டலை புக் பண்ணலாம். நீங்கள் அதுலேயும் சின்ன பேமெண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் புக் பண்ண ஹோட்டல் அதில் பல்கனியோட சேர்ந்து தான் நான் புக் பண்ணியிருந்தேன். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் நடந்து வர தூரத்தில் அந்த ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டல் ஹோட்டல் ஓபர்லேண்ட் தான் அந்த ஹோட்டலுக்கு பேர். பிரேக்ஃபாஸ்ட்டும் ஃப்ரீ இன்க்ளூட்டாக தான் இந்த புக்கிங் இருந்தது. 7:30 to 9:30 எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் கீழே ரெஸ்டாரண்ட் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் அந்த டைமுக்குள்ளே போய் எவ்வளவும் சாப்பிட்லாம். ஆனால் நார்மலாக நாங்கள் இந்த ஹோட்டலில் புக் பண்ணிக்க வித்தவுட் பிரேக்ஃபாஸ்ட்டோட புக் பண்ணிக்க 70 franc 80 franc புக் பண்ணுறோம். சில நேரங்களில் நாங்கள் புக் பண்ணுவோம். ஆனால் இப்போ 70 franc புக் பண்ணிக்க நாங்கள் இன்க்ளூட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு சொன்னால், நார்மலாகவே 20 franc வேணும் ஒரு காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. குறைஞ்சது 20 franc வேணும் வடிவாக போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு. அப்படி பார்க்க இந்த புக்கிங் எனக்கு எவ்வளவோ சீப்பாக தான் இந்த புக்கிங் அமைஞ்சது. என்னென்னு சொன்னால், இது எனக்கு இன்க்ளூட் பிரேக்ஃபாஸ்ட்டோட 69 franc தான் எனக்கு இது முடிஞ்சது. நான் ஹோட்டலுக்கு வரைக்க 2:15 ஆகிட்டுது. நார்மலாக 3 o'clock தான் செக்இன் பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஆன்லைனில் என் நேம் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அப்போ நான் ரிசப்ஷனில் போய் கேட்டேன், இப்படி நான் ஆல்ரெடி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், செக்இன் பண்ணலாமா இல்லாட்டி வெயிட் பண்ணணுமா 30 minutesன்னு. அவங்க சொன்னாங்க நோ ப்ராப்ளம், நீங்கள் இப்போவே செக்இன் பண்ணலாம், பிரச்சனை இல்லையாண்டு. ஐடியை கேட்டாங்க. ஐடியை கொடுத்த உடனே எனக்கு எல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நேமை கீயை தந்தாங்க. நான் சண்டே. ஸோ சில ரெஸ்டாரண்ட் 12 o'clock க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சில ரெஸ்டாரண்ட் ஓப்பனில் இருந்தது. எனக்கு ஒரு ஸ்பைசியாக இந்த இடத்துல பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நடந்து போய் பார்த்தேன். ரெஸ்டாரண்ட் ஒன்றுமே இல்லை. இந்தியன் ரெஸ்டாரண்ட் இல்லை, ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஊபர் ஈட்டில் புக் பண்ணுவோம் என்று சொல்லிட்டு ஊபர் ஈட்டில் ஸ்பைசி வில்லா என்று சொல்லி ஒன்று இருந்தது, ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு. எல்லா ரெஸ்டாரண்ட்டையும் வேறு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட் நியூ ஒன்று இருந்தது, புதுசாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது இதில். அதால் இதில் புக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் லாம் பிரியாணி ஒன்று புக் பண்ணினேன். அதில் புக் பண்ணின உடனே அடுத்த ஆப்ஷனாக கேட்டது என்னென்னா ஸ்பைசியாக இல்லாட்டி ஸ்பைசி என்ன மாதிரி மீடியமாக லோ லெவலான்னு கேட்டது. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா நார்மலாக இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் கூடுதலாக உரைப்பு சேர்க்குறதுன்றது குறைவு. அதுவும் நாங்கள் ஸ்ரீலங்காவில் கூட உரைப்பெல்லாம் போட்டு சாப்பிடுவோம். இப்போ ஸ்ரீலங்கன் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசி இருக்குமாண்டா அது குறைவு தான். நார்மலாக நான் சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட் எல்லாமே இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் குறைவாக தான் இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட கேட்கலாம், நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஸ்பைசி வேணுமென்னு சொல்லி கேட்டு சாப்பிட்லாம். ஆனால் இதில் அது ஒரு ஆப்ஷனாகவே காட்டியிருந்தாங்க. நான் அப்போ ஸ்பைசியை கொடுத்துருந்தேன். ஸ்பைசி கொடுத்து அதை விட கார்லிக் நான் ஒன்றும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ரெண்டுக்கும் ப்ரைஸ் 51 franc 67 ராப்பன் இருந்துச்சு. இது நார்மலாகவே கூடத்தான் இந்த 57 franc ஆனால் பரவாயில்லை. இப்படியான இடங்களில்
அந்த எமௌண்ட் தான் போகும். ஏனெண்டா இது வந்து இன்டர்லாகனுக்கு கிட்ட இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்தான் வந்தது அந்த சாப்பாடு. அப்போ லாம் பிரியாணி வந்து ப்ளஸ் ரைத்தாவோட வந்து 34 ஃப்ராங்கும், கார்லிக் நான் வந்து 6 ஃப்ராங்க் 70 ராப்பனுக்கும் இருந்துச்சு. டோட்டல் வந்து 40 ஃப்ராங்க்ஸ் 70 ராப்பன் வந்துருந்துச்சு. அதை விட வந்து டெலிவரி ஃபீ வந்து 6 ஃப்ராங்க் 90 ராப்பன். மற்றது சர்வீஸ் ஃபீ, அடிஷ்னல் சர்வீஸ் ஃபீ வந்து 4 ஃப்ராங்க் 7 ராப்பன் வந்துச்சு. டோட்டலாக வந்து 51 ஃப்ராங்க் 67 ராப்பன் வந்துச்சு இந்த ஊபர் ஈட் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த ஊபர் ஈட்டில் வந்து இப்போ இந்தியன் ரெஸ்டாரண்ட் அதுகளுக்கான எமௌண்ட் எல்லாமே கூடுதலாக வந்து இதே எமௌண்டில் தான் இருந்துச்சு. டெலிவரி ஃப்ரீ அண்டு சில ரெஸ்டாரண்ட்டில் காட்டி இருந்துச்சு. நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் புக் பண்ணல. ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன சார்ஜஸ் வந்து அவங்க ஏற்கனவே வந்து ஆட் பண்ணியிருந்தவங்க. அதை விட இந்த ரெஸ்டாரண்ட் இல்லாமல் சூப்பர் மார்க்கெட் கோப் வந்து இதில் ஒரே ஒரு கோப் இருந்தது. பானஃப்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரைட் சைட்டாக ஒரு 200 மீட்டர் வாக் பண்ணுற டிஸ்டன்ஸில் தான் அந்த கோப் இருந்துச்சு. இந்த இடத்துக்கு விசிட் பண்ண விரும்பி உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக விருப்பம் இல்லை ஊபர் ஈட்டில் புக் பண்ணி சாப்பிட தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த கோப்புக்கே வந்து விசிட் பண்ணலாம். கோப்பில் எல்லா சாமானும் இருந்தது. அதுவும் இதில் இருந்து ஒரு பானஃப்லேருந்து பக்கத்தில் இருந்ததால் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இங்கே ஹோட்டலுக்கு பக்கத்தில் எந்த விதமான ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ ஒரு நார்மல் அதாவது ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குகிற அளவுக்கு கூட தனி கடை வந்து இல்லை. ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் வாட்டர் பாட்டில் என்ன விலைக்கு வாங்குவீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த காணொளி ட்ராவல் பண்ணுற ஆக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான காணொளியாக அமைந்திருக்குமென்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்தொரு காணொளியில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை முழுக்க பாருங்கோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.